அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இந்தியன் 2. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிராமத்து பார்வையில் இந்த படத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்தியன் 1ஓட படம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அதில் வரக்கூடிய இந்தியன் தாத்தாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் இந்தியன் 2வை எடுத்து வச்சுருக்க சொன்னால் இந்த படத்தை ரொம்ப 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 சொதப்பி வச்சுருக்கிறாங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் 1ல் வந்து இந்தியன் தாத்தா பறந்து வெளிநாட்டுக்கு போயிடுவார். நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ அப்போ வருவன்ற மாதிரி போயிடுவார். அதேமாரி மறுபடியும் இங்கே லஞ்சம், ஊழல், அராஜகம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்போ அதெல்லாம் ஆதங்கப்பட்டு போன நம்முடைய சித்தார்த் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் இந்தியன் தாத்தா இந்தியாவுக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு பயங்கரமாக வைரல் ஆக்குறாங்க. இதை பார்த்துட்டு இந்தியன் தாத்தாவும் இந்தியாவுக்குள்ளார வராரு. வந்து இங்கே இருக்கிறவங்கள களை எடுக்கிறாரா இல்லை கலையை உருவாக்குறாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கரு. இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு கதாபாத்திரமே இல்லை. முக்கியமாக எஸ்.ஏ. சூர்யா இவங்க எல்லாருமே இந்த படத்தில், சமுத்திரக்கனி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கதாபாத்திரம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை. பார்க்குற பார்வைக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. முக்கியமாக கிராமத்து பார்வையில் இந்த படத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கடைசியாக முடிக்கிற சமயத்தில் மட்டும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்த பார்ட் இந்தியன் 3 அப்படிங்கிற அந்த பார்ட்டுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக இருக்குது. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா, மியூசிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அளவிற்கு இல்லைனாலும் பிஜிஎம், கேமரா ஒர்க்கெலாம் பாராட்டே ஆகணும். கேமரா ஒர்க்கெலாம் சூப்பராக இருக்குது. நல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சங்கர் சார் மக்களுக்கு எப்போயுமே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போகிற அனைத்து ரசிகர்களுக்குமே இந்த ஒரு படம் பிரம்மாண்டத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா கதைகள் நகர்வுகள் அப்படி இருக்குது. ஆனால் இந்தியன் தாத்தாவுடைய கெட்டப் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்தியன் 1ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருப்பார். அப்படியே போவார், அந்த வர்மக்கலையை வச்சு பயங்கரமாக பண்ணுவார். இந்த படத்தில் அந்த வர்மக்கலை உருவானது எப்படின்னு சொல்லியே நம்மளை கொஞ்சம் போர் அடிக்க வச்சுட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகுது. செகண்ட் பார்ட்டில் தான் ஆடியன்ஸை உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டருக்குள்ளார போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே குடும்பத்தோடு ஒரு முறை பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் தெரியுது. நீங்களும் ஒரு முறை படத்தை பார்க்கலாம். தியேட்டரில் போய்ட்டு பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை என்னுடைய கமெண்டில் வந்து சொல்லுங்கள். என்னுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி எல்லாருடைய ஆக்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லலாமே தவிர படம் ஓரளவுக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.